இந்த வீடியோவில் ஆலப்பியில் இருந்து புலிங்குன்னுக்கு ஒரு சீனிக்கான ஃபெரி ரைட் போக போகிறோம். விடிவி மூவியில் வர அந்த ஐகானிக் புலிங்குன்னு சர்ச், பேக் வாட்டர்ஸில் இருக்கிற மக்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் அண்ட் குட்டநாடோட யூனிக்கான ஃபார்மிங்கை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னி பீஸ்ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டாக அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க, ஆலப்பி டு பிஎல்என் புலிங்குன்னு போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ ஒரு 2 hours ஜேர்னி ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மணி 1:10 ஆகுதா, ப்ராபப்ளி 2:45 3 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ஆலப்பிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ எல்லாம் தெரியுது பாருங்க, இதான் ரிசார்ட் ஆக்சுவலாக. அண்ட் இன்றைக்கி வந்திருக்க போட் வந்து விசிட்லாம் பாருங்கள், ஒரு மரப்பலகம் மாரி தான் இருக்குது. இது லைக் கவர்மெண்ட் ஃபெரி. நேற்று வந்து கொஞ்சம் குஷனோட தான் இருந்துச்சு. நேற்று நம்ம ட்ராவல் பண்ணது வந்து கோட்டையம் போகிற ஃபெரி. இது வந்து இந்த கவர்மெண்ட் ஃபெரி வந்து புலிங்குண்டு தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ இந்த டிங் சவுண்ட் அடிக்கிறாங்கல்ல, ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இது திஸ் சைடு ஆர் தட் சைட். நீங்கள் பாருங்களேன், இங்கே வந்து பேக் வாட்டர், நடுவில் ஒரு சின்ன பண்டு, அந்த சைட் கல்டிவேஷன் ஏரியாலாம் இருக்கா. ஸோ எந்த சைடு நிறுத்துறாங்கன்னு தெரியல. அண்ட் பேசஞ்சர் கெப்பாசிட்டி டோட்டலாக 75 போட்டிருக்காங்க முன்னாடி. அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour ஆயிருப்பாங்க. பாருங்கள், பிரிட்ஜில் வந்து அழகாக வண்டி ஏறுது பாருங்கள், தெரியுதா? இது ஒரு ஐகானிக் ஸ்பாட்னு சொன்னாங்க. இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட் மீ ஷோ யூ த பிரிட்ஜ் திஸ் சைட். அழகாக இருக்கு பாருங்கள், வண்டி இப்படி ஏறி இப்படி இறங்கும். நீங்கள் வந்து பார்த்துங்க, தமிழ் படத்தில் கதைப்பமான ஒரு சாங் வரும்ல, அதுலலாம் இந்த பிரிட்ஜ் பார்த்தவே ஞாபகம். ஸோ இந்த பிரிட்ஜை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எந்த ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் பிரிட்ஜ். இந்த சைட் பார்த்தாலும் இங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது. நெடுமுடி ஏரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா. இது இல்லாமல் முன்னாடி ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்க தூரமாக. நம்ம 1 PM ஆலப்பியில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1:54. இங்கேருந்து இன்னும் நம்ம போக வேண்டிய இடமான புலிங்குன்னு இன்னும் ஒரு 1 hour எடுக்கும். ஸோ ஒரு 2 hours ஜேர்னி தான் இந்த புலிங்குன்னு போகிறதுக்கு. அங்கே ஒரு 15 to 30 minutes பிரேக் எடுத்துகிட்டு நம்ம திரும்பி ஆலப்பி ரிட்டர்ன் ஆகும்போது 5:30 லைக் ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதுக்கான ஃபெரி, கவர்மெண்ட் ஃபெரியோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்து 10-20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 3 hours ஜேர்னி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆலப்பி வந்துட்டு போட் ஹவுஸ் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பேக் வாட்டர்ஸை ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு பட்ஜெட்டான ஆப்ஷன்னா இந்த கவர்மெண்ட் ஃபெரியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் இங்கேயே நிற்கிது. இங்கேயே உங்களுக்கு க்ராசரி எல்லாமே இருக்குது. ஸ்கூலாக என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு பேக் வாட்டர் ஒட்டி இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரிட்டி டிஃப்ரெண்ட். நம்ம மெயின்லேண்டில் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பேக் வாட்டரில் இருந்து வாழ்கிறதுக்கும். இங்கேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் போகிறதுக்கு ஒரு சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபெரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. வெரி டிஃப்ரெண்ட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஃபெரி பக்கத்துலேயே அந்த லக்ஸுரி ஹவுஸ் போட்ஸ்லாம் அழகாக க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. 2 பக்கமுமே நல்ல உயரமான தென்னை மரங்கள். அண்ட் இந்த பேக் வாட்டர்ஸோட அழகே இந்த பச்சை பசேல்னு இருக்கிற வியூஸ் தான். அந்த தண்ணி சத்தம், சில்லுன்னு காற்று, இதை கேட்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. டெய்லி ஃபேஸ் பண்ணுற டிராஃபிக்கு, நாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி ஃபீலுங்க. அதுலேயும் ஒரு 10 ரூபா இல்லை 15 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு இவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை. நீங்களும் இந்த வியூவை, இந்த பிஜிஎம்மோட என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நம்ம போட்டு வழியில் ஒரு சின்ன ஸ்டாப்பில் நின்று இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்டாப்பில் மக்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறாங்க. பேக் வாட்டர்ஸில் வாழ்கிற மக்களுக்கு இந்த ஃபெரி தான் ஒரு மெயின் டிரான்ஸ்போர்ட். ஸோ டெய்லி நீட்ஸ் எல்லாமே இப்படி தான் நடக்குது. அடுத்து ஒரு சைன் போர்டு இருக்குது பாருங்கள், கங்கனாஷேரி 13 kilometers போட்டிருக்கு. அப்படியே க்ராஸ் பண்ணி போகும்போது அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. கேட்டை ஓப்பன் பண்ணதுமே டேரெக்டாக தண்ணி தான். இதுதான் இங்கே இருக்கிற பியூட்டி. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கார்மரன்ஸ், அதாவது நம்ம ஊரில் வந்து நீர்க்காகம் அப்படின்னு சொல்லுவோம், அதோடய ரவுண்ட் அடிச்சுட்டு பறந்து போயிட்டே இருக்குது. நேச்சர் அண்ட் லோக்கல் லைஃப் ரெண்டுமே இங்கே அழகாக பிளெண்ட் ஆகியிருக்கு.
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன். நம்ம போட்டை டேரெக்டாக கரையில் நிறுத்தாமல் ஆல்ரெடி கரையில் நின்றுருக்க போட் பக்கத்துலேயே ரோப் போட்டு டைப் பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் எல்லாம் நம்ம போட்டில் இருந்து இறங்கி அந்த போட் வழியாக கரைக்கு போகிறாங்க. நம்மளுக்கு பார்க்க இது வித்தியாசமாக இருந்தாலும் இந்த பேக் வாட்டர்ஸில் இது ஒரு யூஸ்வலான ப்ராக்டிஸ் தான். டெய்லி இவங்க எப்படி இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா நெடுமுடி வந்திருக்கோம். நெடுமுடி பிரிட்ஜு பக்கத்தில் எடுத்திருக்கோம். பாருங்கள், ரெண்டு போட்டை கிட்ட இறக்குறாங்க. இந்த போட்லேருந்து அங்கே தாவி அங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டாங்க எல்லாருமே. இந்த போட்டில் ஆப்ரேட் பண்ணுறவங்களா வராங்க ஆக்சுவலாக. நம்ம போட்டுக்குள்ளார புதுசாக ஒரு ஆள்லாம் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா பிஜிஎன். ஸோ நம்ம 1 o'clock ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3:10 ஆகுது. ஆஃப்டர் ஒரு 2 hours ஆஃப் போட் ரைட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிங்குன்னு சர்ச். நீங்கள் அந்த தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸான புலிங்குன்னு செயின்ட் மேரிஸ் ஃபோரேன் சர்ச் நினைக்கிறேன். சைடில் இது பேர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். வினை தாண்டி வருவாயா படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சர்ச் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த சர்ச்சாக இருக்கட்டும், இந்த ஆலப்பி ஏரியாவாக இருக்கட்டும், முன்னாடி எல்லாருக்கும் ஃபேமஸாக இருந்தாலும் ஈவன் மோர் லைக் பீப்புள் காட் டு நோ பிகாஸ் ஆஃப் தட் மூவி. எஸ்பெஷலி அந்த ஒரு மேலே ஜீசஸ் தெரியறாரு பாருங்க, அந்த ஷார்ட்ஸில் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதாக இருக்குது இந்த போட்டு, இந்த ஆலப்பியில் இருக்க இந்த லைஃப் ஸ்டைலு, அப்படியே வீடு பக்கத்துலேயே வந்து இந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணிப்பாங்க அந்த படத்தில். ஸோ ஒரு 2 hours ஜேர்னி பண்ணதே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த புலிங்குன்னு சர்ச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு சர்ச் உள்ளார போய் எடுக்கிறேன் இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபெரி ரீச் ஆகிடுச்சு. வி ஆர் ஹியர் அட் த செயின்ட் மேரிஸ் ஃபோரேன் சர்ச் அட் புலிங்குன்னு. அண்ட் சர்ச்சோட அவுட்டர் இதுதான். உள்ளார வந்து வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கவர் ஃப்ரம் த அவுட் சைட். அப்படியே சர்ச் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த பேக் வாட்டர், த பியூட்டிஃபுல் பேக் வாட்டர் ஆஃப் புலிங்குன்னு. ஆலப்பிலேருந்து நமக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆச்சுங்க த்ரூ ஃபெரி. பஸ்ஸில் எவ்வளோ நேரம் தெரியல. ப்ராபப்ளி இப்போ நம்ம ரிட்டர்ன் போகும்போது ஃபெரி வந்து இப்போ நம்ம 3 o'clock ரீச் ஆகிருக்கோம். 3:34 தான் அந்த ஃபெரி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் இங்கே வந்து இப்போ ஓடிட்டு வந்தவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு தென் அதுக்கப்புறமா தான் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் சி திருப்பி வந்து ரிட்டன் ஃபெரியில் போகிறோமா ஆர்எல்ஸ் லைக் இஃப் யூ கேன் டேக் அ பஸ். வந்த ரூட் வந்து நெடுமுடி வழியாக வந்தோம். நெடுமுடிங்கிற ஊர் வழியாக அந்த ஒரு பிரிட்ஜு காட்டியிருப்போம் பாருங்கள் இந்த எபிசோட் கொஞ்சம் முன்னாடி, அது வழியாக வந்தோம். ஆட்டோஸ்லாம் வருது. ஸோ it's a quite an iconic place made famous because of the வினை தாண்டி வருவாயா மூவி. தெலுங்குல என்ன பேர் மறந்து போச்சு, ஏமாவா சேசாவே, அந்த மூவினால் ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இந்த புலிங்குன்னு சர்ச். ரொம்ப ஒரு சின்ன பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. இதில் தான் வந்து பெரிய வண்டி எல்லாமே இந்த இதில் வரும். ஸோ ப்ராப்ளி சண்டேஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்துருக்க ஒரு ஃப்ரைடே. லெட்ஸ் see the front view of this church. It's pretty nice, right? Saint Mary's Foran Church புலிங்குன்னு. அண்ட் தட்ஸ் அபவுட் இட். உள்ளார போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அண்ட் அந்த நம்ம வந்து ஃபெரி அங்கே நிற்கிது. ஆக்சுவலாக பஸ்ஸஸ்லாம் வண்டிலாம் வருது. ஓகே, இது கட் பண்ணிட்டு உங்களை உள்ளார மீட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கோ இன்சைட் திஸ் சர்ச். எல்லா செப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இட்ஸ் வெரி குவாலிட்டி. ஸோ போடாமல் சர்ச் உள்ள நுழைஞ்சதுமே கீழே ஒரு அழகான ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க. அதில் நடந்து போகும்போதே 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான உடன் பெஞ்சஸ். வினை தாண்டி வருவாய படத்தில் சிம்பு த்ரிஷாவை பார்க்குற அந்த சீன் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு நிமிஷம் அந்த அமைதியான அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணுங்கள். அந்த பெஞ்சஸ்லாம் க்ராஸ் பண்ணி முன்னாடி வந்தால் மெயின் ஆல்டர் ஏரியாவை பார்க்கலாம். இந்த சர்ச்சோட இன்டீரியர் ஆர்கிடெக்சர் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த உயரமான சீலிங்ஸ், பில்லர்ஸ், அந்த ஆர்ச்சஸ்னு பார்க்கவே நல்லா மெஜஸ்டிக்காக இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஒர்க்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் சர்ச்சை பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம ரைட் சைடில் இந்த அழகான கிளாஸ் கேஸை க்ராஸ் பண்ணோம். மாதா மடியில் இயேசுநாதர் இருக்கிற இந்த சிலை, பின்னால் ஒரு அழகான ப்ளூ ஸ்கையோட பெயிண்டிங் பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் இந்த சர்ச்சுக்கு பை சொல்லிவிட்டு அப்படியே வெளியே கிளம்பலாம் வாங்க.
ஸோ புலிங்குன்னுலேருந்து ஆலப்பி போகிற பஸ்ஸை பிடிக்க இப்போ இந்த ஆட்டோவில் ஏறி டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம். போகும்போது இந்த ஹை பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணி போகிறது புதுசாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தெரியுதா 4:28 ஆகுது. நம்ம 4 o'clock வந்து நம்ம ஃபெரி இந்த 3 o'clock ரீச் ஆன ஃபெரியில் புலிங்குன்னு சர்ச் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். ரிட்டன் ஃபெரி அங்கேருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4:30 போல். அகெயின் லைக் யூ ஹேவ் டு ட்ராவல் ஃபார் another 2 hours. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வீடியோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம், இல்லை வீடியோட முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆலப்பிலேருந்து புலிங்குன்னு வரதுக்கு நமக்கு ஃபெரியோட டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20 rupees ஒரு ஆளுக்கு. வேறாஸ் இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம் பேக் ஃப்ரம் புலிங்குன்னு டு ஆலப்பி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 40 rupees, ஆல்மோஸ்ட் டபுள் த சார்ஜ் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா என்ன, அதில் போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இது ரூட் எந்த ரூட்லேருந்து தெரியல, கொஞ்சம் எதுவும் லாங் டிஸ்டன்ஸில் போகும். நாங்கள் அதெல்லாம் 1 hour ஆகும் நாங்கள் புலிங்குன்னுலேருந்து ஆலப்பி போகிறதுக்கு. அண்ட் பஸ்ஸு முன்னாடி தெரியுது பாருங்கள், ஆலப்புழா. இது கூட மலையாளத்தில் ஆலப்புழா தான் நினைக்கிறேன். மலையாளத்தை கரெக்டாக படிக்கிறேன்னு தெரியல. ஸோ அப்படியே கவர் பண்ணிட்டு போவோம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு தெரியுதா பேக் வாட்டர் ஒரு சைடு, இந்த சைடு இந்த பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் தெரியுது. இங்கே வந்து ரைஸ் ரிசர்ச், இது உங்களுக்கு இங்கே போர்டு முன்னாடி தெரியுது பாருங்கள், MS சுவாமிநாதன் ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் இருக்காங்க. மறுபடியும் நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இங்கே இந்த ஆலப்பியில் ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறது ஒரு ஜியாகிரபிக்கல் ஒண்டர்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, யூஸ்வலாக நம்மளோட ஊர்லலாம் வந்து ரைஸ் பேடி கல்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீ லெவலோட தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து சீ லெவலுக்கு கீழே வந்து கல்டிவேட் பண்ணுறதுனால கைண்ட் ஆஃப் லைக் வெரி யூனிக் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்க ரைஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த அக்ரிகல்ச்சர் மெத்தடை ரிசர்ச் பண்ணுறது தான் MS சுவாமிநாதன் ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் இங்கே இருக்குது. அண்ட் இதோட இப்போ நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியில் KSRTC பஸ்ஸில் ஆலப்பிக்கு போயிட்டுருக்கோம். பஸ்ஸு அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா 2 சைடும் அழகான ஹவுஸ் போட்ஸ் நிற்குது. மேலேருந்து பார்க்க இந்த வியூ இன்னும் செம்மையாக இருக்குது. ஆலப்பிலேருந்து ஒரு ஹாஃப் டேயில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சினிமேட்டிக்கான பட்ஜெட் ட்ராவல் பண்ணணுன்னா இந்த கவர்மெண்ட் ஃபெரி ஆப்ஷனில் நீங்கள் ஆலப்பி டு புலிங்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கேரளா சீரீஸில் ஆலப்பி எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதே சீரீஸில் இன்னும் நிறைய ட்ராவல் அப்டேட்ஸ் அண்ட் vlogs நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் ட்ராவலிங். டாடா.